ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நான்வெஜ்ல ஒரு பிரெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டை, ஒரு கப் பால், டொமேட்டோ சாஸ், பிரெட் இதாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 முட்டை போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துட்டு முட்டை, பால், உப்பு நல்லா சேர்ந்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா மிக்சிங் ஆகிடணும். இப்போ ப்ரெட்டை அந்த மிக்ஸில் டிப் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம டிப் பண்ண ப்ரெட் எல்லாமே நம்ம அந்தமாரி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி எடுத்துக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கோல்டன் கலர் வரும்போது திருப்பி எடுத்துக்கோங்க. இந்தமாரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட்டு, நிறைய ப்ரெட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6-7 ப்ரெட்டு கூட எடுத்துக்கோங்க. நான் 6 ப்ரெட் எடுத்துருக்கேன். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுமே 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு பச்சை மிளகா, 3 பூண்டு நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் என் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்டு இருக்கு. கடாயில் வெங்காயம் நல்லா வதங்கணும். ஃபுல்லாகவே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா இந்த ரெசிப்பியில் நம்ம ஆனியனும் டொமேட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணுறோமே, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். ஸோ அதனால் அது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதனால தான் இந்த டைமில் என் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் ஆச்சு பண்ணிவிட்டு போங்க. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கணும். நல்லா கை விடாமல் வதக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா மசிச்சு விடுங்க. அப்படியே கரண்டி வச்சு அப்படியே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் கரம் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுருண்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம 1 கப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லாவே கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வர விட்டுருங்க. நல்லா கொதி வந்துச்சு. இந்த பக்கம் நம்ம ப்ரெட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியில். நல்லா கிரேவி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ப்ரெட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா க்ரீமியாக வருங்க. ப்ரெட்டு சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து அப்படியே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. திரும்ப திரும்ப வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இது வந்து என்னோடய அனுபவம் மூலயமா சொல்கிறேன். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே வீட்டில் இது ரொம்ப ஃபேவரட் தான். எல்லோரும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பிடிக்கும். இது என்னோடய ரெசிபி. அதனால தான் நான் உங்களுக்கும் சொன்னேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய்.